ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, அந்த விஷயங்களை குயிக்காக நான் வந்துட்டு ஷேர் பண்ணிடுறேன். இந்த சேனல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னுடைய ட்ரேடிங்ஸை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக நான் யூடியூப் வந்துட்டு செலக்ட் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு என்னோடய ட்ரேட்ஸை வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதை வந்துட்டு ப்ரைவேட்டாக வந்துட்டு போட்டு வைப்பேன். ஸோ அப்படி வந்துட்டு ப்ரைவேட்டாக வந்துட்டு போட்டு வைக்கும் பொழுது ஒரு வீடியோ வந்துட்டு பப்ளிக்காக வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 2 டேஸ்லேயே வந்துட்டு ஒரு 3 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு வந்தாங்க. ஸோ அப்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த 3 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, எனக்கு இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன் அப்படின்னா, நான் சோஷியல் மீடியாவை பற்றி அந்த அளவுக்கு எனக்கு புரிதல் வந்துட்டு அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 3 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நான் ட்ரேடிங்கில் என்ன பண்ணுறேனோ அதை வந்துட்டு அப்படியே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி 2000க்கு மேலே வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி என்னோடய கோர்ஸை இங்கே மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு கொடுத்தேன். அதே போல் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுத்தேன். இங்கே எல்லாருமே வந்துட்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு ட்ரேட் பண்ணாங்க. பட் வந்துட்டு நான் இண்டிகேட்டர் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ். இந்த 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்துட்டு அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 இயர்ஸுக்கு மேலே ட்ரேடிங்கில் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் வரும். ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனப்பக்குவம். அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நம்மளோட ட்ரேடு செட்டப் வந்துட்டு வர்ற வரைக்கும், எல்லா க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும், ப்ராஃபிட்டுமே வந்துட்டு பண்ண முடியும். இது பிகினர்ஸுக்கு வந்துட்டு ஏன் வர்றதில்லை அப்படின்னா, நானுமே வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு பிகினர் தான். இங்கே நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே தேவை கிடையாது. இந்த மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு விஷயமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட ஒரு ட்ரேடருக்கு. பிகினர்ஸ்னால வந்துட்டு எதனால் வந்துட்டு இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு வர முடியறதில்ல அப்படின்னா, நாம் சோஷியல் மீடியாஸில் பார்க்குற எல்லா விஷயங்களும் உடனே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ உடனே வந்துட்டு மார்க்கெட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி இருக்க மாதிரி மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கேபிட்டல் தான் வந்துட்டு வைப் அவுட் ஆகும். ஸோ அடுத்தடுத்த கேபிட்டலில் வந்துட்டு நம்ம எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும் சேம் மிஸ்டேக் தான் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது, மார்க்கெட்டில் ரொம்ப மீன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஷார்ட் டேர்மில் கூட வந்துட்டு ப்ராஃபிட்டில் வந்துட்டு வரலாம். பட் நீங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு மார்க்கெட்டை இன்ச் பை இன்ச், அதாவது டிக் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்கள்ல, ஒவ்வொரு டிக் ப்ரைஸுமே நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு குயிக்காக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியும். ஓகே, இப்போது நம்ம 2150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் வந்துட்டு என்னோடய கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10% வச்சுக்கோங்களேன். இந்த 10% பீப்புள்ஸில் எவ்வளோ பேர் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த 10%ல் ஒரு 5-7% பீப்புள்ஸ் தான் இன்றைக்கி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது எதனால் வந்துட்டு இந்த கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்பொழுது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அதாவது பிகினர்ஸுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டு நினச்ச மாதிரி இங்கே வந்துட்டு அவங்களால வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு இருக்க முடியறதில்ல. ஓகே, இதே எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் மட்டும் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிடுறாங்களா அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருமே ஸ்ட்ரகிள் வந்துட்டு பண்ணுறாங்க. பட் வந்துட்டு போக போக, அதாவது வந்துட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்த் 2 மந்த் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியவே வந்துட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எதனால் இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு அந்த கோர்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டெவலப் பண்ணல இல்லையா. இப்போது நான் டெவலப் பண்ணதை அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் வந்துட்டு வராது. அதே போல் ஏற்கனவே மார்க்கெட்டில் அவங்க அடி வாங்கினது வந்துட்டு அவ்வளோ பெரிய லாஸை வந்துட்டு சந்திச்சிருக்காங்க.
ஸோ இதனால தான் வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இதை ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு டிஸ்கஸ்லாம் கூட வந்துட்டு பண்ணியிருக்கோம். எதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க ஏற்கனவே வந்துட்டு பாஸ்ட்டில் வந்துட்டு லாஸ் பண்ணதை குயிக்காக வந்துட்டு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்கிறதுனால தான். ஓகே, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு லாஸ் ஆகுது. அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ட்ரேட்ஸ் கம்மியாக வந்தாலுமே அவங்களோட கேபிட்டல் வந்துட்டு எந்த விதத்துலேயும் லாஸ் ஆகலை. மந்த்லி ப்ராஃபிட்ஸ் இதுவுமே வந்துட்டு அவங்களால வந்துட்டு லைவில் வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சது. மறுபடியும் வந்துட்டு அவங்க எல்லா இதுவுமே வந்துட்டு ஒரு வாரமாக வச்சுட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தனியாக வந்துட்டு ஒரு கேபிட்டலை போட்டு அவங்க வந்துட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது நான் 90 வீடியோஸ் வந்துட்டு இந்த ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா. இன்னும் ஒரு 10 வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கோர்ஸ் செல்லிங்கை வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு உங்களால் லேர்ன் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லேர்ன் பண்ண முடியும். புது புது கண்டென்ட்ஸ் வந்துட்டு வரதான் வந்துட்டு போகுது. லைவ் ட்ரேட்ஸ் வந்துட்டு இருக்கும். லைவ் ட்ரேட்ஸ் மீன்ஸ் வந்துட்டு நான் யூடியூப் லைவில் வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது. இது செபியோட ரூலுக்கு அப்படியே வந்துட்டு அகைன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சோஷியல் மீடியாஸில் ஃபைன் பண்ணதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் அதுவுமே வந்துட்டு ஒரு ரெக்கார்டடாக தான் வந்துட்டு இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துட்டு வரும், அப்போ ஒரு சிலர் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லையா அப்படின்னு. அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது. பட் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ தான் நான் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒரு ஸ்ட்ரகிள்லையும் மாட்டிக்க விரும்பலை. ஏஸ் நான் ரொம்ப பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் பொழுது இதுக்கு வந்துட்டு ஒரு நேம் வந்துட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 303 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். 303 அப்படிங்கிறது வந்துட்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னா 30 அப்படிங்கிறது நம்ம 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணுறோம் இம்பார்ட்டன்ட் லைன், அதை மீன் பண்ணுது. 3ங்கிறது 3 மினிட் சார்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு மீன் பண்ணுது. ஓகே, இப்போது நான் 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சாலிடான செல்லிங் கேண்டல். இந்த சாலிடான செல்லிங் கேண்டலை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாப்பில் இருக்க விக்கோட பாட்டமில் வந்துட்டு விக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி எந்த ஒரு ரெட் கேண்டலையும் நான் வந்துட்டு மார்க் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அதே போல் பையிங் கேண்டல் க்ரீன் கேண்டல் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாட்டமில் விக்கு அதிகமாக இருக்கணும், டாப்பில் விக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு நான் பையிங் கேண்டலாக மார்க் பண்ணிக்கிறேன். தென் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், அந்த ப்ரைஸ் வந்துட்டு நாம் ட்ரேட் பண்ணுற வரைக்கும் ட்ரிகர் ஆகிருக்கக்கூடாது, அதாவது ட்ரேடு வந்துட்டு நடந்திருக்கக்கூடாது. ஓகே, இப்போது இந்த ப்ரைஸ் இந்த கேண்டலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றுக்கே வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி கேண்டல்ஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறோம். வெர்ஜினாக இருக்க ப்ரைஸை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டல் இருக்குல்ல, இந்த கேண்டல்ஸ் எல்லாமே 30 மினிட்ஸ் கேண்டலாக இருக்கும். இந்த லாஸ்ட்டு ஒரு கேண்டல் மட்டும் 15 மினிட்ஸ் கேண்டலாக இருக்கும். ஸோ இதை ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட்ஸ் சார்ட்டில் இருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நிஃப்டிக்கு தான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், நம்மளோட மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டலில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு என்ட்ரிக்கான க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு என்ட்ரிக்கான க்ரைட்டீரியாவும் வந்துட்டு மேட்ச் ஆன மாதிரி தெரியல. ஓகே, அப்போது ஸ்டில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு பொசிஷனும் எடுக்கலை. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு 50% நமக்கு கிடைக்கும். ஸோ அங்கே ஏதாவது வந்துட்டு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அப்படி பார்த்தாலுமே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேண்டல் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டல் பாருங்கள், இது ஒரு பையிங் கேண்டலாக வந்துட்டு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணக்கூடாது. ஓகே, அகைன் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகுது. எதுக்காக வந்துட்டு நம்ம என்ட்ரி க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் அப்படின்னா நாம் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பை கேண்டலோ செல் கேண்டலோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிசிஷனை வந்துட்டு இம்மிடியட்டாக வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு நாம்
ரொம்ப கிரைட்டீரியா வந்துட்டு வைக்காம சும்மா கம்மியான கிரைட்டீரியா, பட் வந்துட்டு அது வந்துட்டு சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் இருக்க மாதிரி கிரைட்டீரியா வந்துட்டு நாம் வந்துட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11:05 வந்துட்டு ஆயிட்டுருக்கு. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் போகிறதில்ல. ஆஃப்டர் 1:15 போல் மார்க்கெட் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன், அதாவது நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட பாட்டம் லைன் இருக்கு. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நேத்திக்கோட லோன் கூட வந்துட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் இந்த இடம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் ட்ரேட் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஆஃப்டர் 1:15 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2:15 ஆக போகுது. நான் இந்த பாட்டம், அதாவது ப்ரீவியஸ் டேயோட 15 மினிட்ஸோட லோவுக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது ரிவர்சல் கேண்டில் ஆனால் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு வரவே இல்லை. ஸோ இன்னையை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கவே இல்லை. நம்ம கேபிட்டலில் வந்துட்டு ஒன்ஸ் லாஸ் பண்ணோம்னா அதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணி நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ட்ரேடிங் அப்படிங்கிறத ஒரு போதையாக வந்துட்டு எடுத்துக்காதீங்க. டெய்லியும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது ட்ரேட் பண்ணோம். அதர்வைஸ் வந்துட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாலே நமக்கு பலவிதமான லேர்னிங்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.